சற்று முன் ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது, என்னவென்று பார்க்கலாம். சேலத்தில் மண் அள்ளும் விவகாரத்தில் சரமாரியாக தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்கிட கேட்கலாம். தமிழ்ச்செல்வன் வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்க. சேலம் ஜலகண்டாபுரம் அருகே என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ். உள்ள பச்சைப்பட்டி பகுதியில் ஏரியில் இரவு நேரங்களில் சிலர் ஏரி மண்ணை அள்ளி செல்வதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஏரி அருகே இருந்த கதிர்வேல் குடும்பத்தினரை அதே பகுதியை சேர்ந்த பிரவீன்குமார் என்பவர் அடியார்களுடன் கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னுடைய சகோதரர் ரமேஷ் என்பவர் ஏரியில் மண் அள்ளி சென்ற போது மண் அள்ளக்கூடாது என்று தெரிவித்த குடும்பம் தற்பொழுது எவ்வாறு மண் அள்ள விட்டீர்கள் என்று கூறி கதிர்வேல் குடும்பத்தை அந்த பிரவீன் மற்றும் அவர் அந்த அடியார்கள் கடுமையாக தாக்கியதாக தற்பொழுது வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. இதில் அந்த நபர்கள் கடுமையாக தாக்கும் வீடியோக்கள் காட்சிகள் பதிவாகி இருக்கிறது. இது தொடர்பாக காயமடைந்த கதிர்வேல் மற்றும் அவருடைய உறவினர் மற்றும் குடும்பத்தினர் ஓமலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஜலகண்டாபுரம் காவல் நிலையத்தில் அவர்களிடமிருந்து விசாரணை நடத்தப்பட்டு இது தொடர்பாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அதே போன்று சமரச பேசிக் கொள்ளலாம் என்று அழைப்பதாக தற்பொழுது குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. தற்பொழுது இந்த பிரவீன்குமார் தரப்பினர் கதிர்வேல் குடும்பத்தினரை தாக்கும் வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தகவல்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன்.